எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 24th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக அளவில் எத்தனையாவது பெரிய காஃபி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5வது. நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் 2029ஆம் ஆண்டு விண்ணுக்கு செல்லும் இந்திய பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜானவி. ஆபரேஷன் பஷாரத் அல் ஃபாத் நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈரான். இந்தியாவிலேயே முதன்முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகம் செய்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பீகார். தேசிய சிறார் நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த லலித் உபாத்யாய கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹாக்கி. ஜனசங்கம் கட்சியை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷியாமா பிரசாத் முகர்ஜி. சர்வதேச ஒலிம்பிக் தினம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 23ஆம் தேதி. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் 25th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 99வது இடம். ஸோ இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான எஸ்டிஜி இண்டெக்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கான குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ். ஸோ அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா முதன்முறையாக டாப் 100க்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதாவது 99வது இடத்தை இந்த வருஷம் பிடிச்சிருக்கு. போன வருஷம் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த குறியீட்டில் 109வது இடத்துல இருந்தது. இப்போ 99வது இடத்துக்கு முன்னேறிருக்கு. அதாவது முதல் 100 நாடுகளோட வரிசையில் இந்தியா இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டெக்ஸில் நம்ம இடம்பெற்றிருக்கு இந்தியா. சரி, கவனிங்க. இப்போ நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு 2025 யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய நிலையான மேம்பாட்டு தீர்வுகள் வலையமைப்பு தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை. அதாவது எந்த தலைப்பில் அப்படின்னா, 2030 மற்றும் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை நிலையான வளர்ச்சிக்கு நிதி அளித்தல் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது 10th எடிஷன், 10வது பதிப்பு. இந்த 10வது பதிப்புல முதன்முறையாக முதல் 100 நாடுகளோட வரிசையில இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு. இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா, 99வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியா 66.95 மதிப்பெண்களை பெற்று 99வது இடத்தை பிடிச்சிருக்கு. மொத்தமா இந்த இண்டெக்ஸ்ல எவ்வளவு நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 193 நாடுகள். அதுல இந்தியா 99வது இடம் இந்த வருஷம். போன வருஷம் 109வது இடத்துல இருந்துச்சு. ஸோ அது என்ன நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. இந்த 17 கோல்ஸ் 2015 செப்டம்பர் மாதம் தான் இந்தியா, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையானது ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அது என்ன 17 கோல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறுமையை ஒழிக்கணும், அதாவது நோ ஹங்கர், நோ பாவர்ட்டி. அதாவது முதல் இலக்கு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி இல்லாத உலகத்தை உருவாக்கணும். அதே மாதிரி பசியின்மை நீக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும், பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 17 இலக்குகள் 2030க்குள்ள இந்த 17 இலக்குகள் அடையணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க உலக அளவில். ஸோ அதில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நாடுகள் அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 99வது இடத்துல இந்தியா இருக்கு. முதலிடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்லாந்து நாடு 87.02 மதிப்பெண்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் ஸ்வீடன் நாடு. தேர்ட் பிளேஸ் டென்மார்க் நாடு. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியா 131வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. அடுத்து பத்திரிகை சுதந்திர குறியீடுல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 151வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா. உலக அளவுல வாகன உற்பத்தி துறையில இந்தியா 3வது இடத்துல இருக்கு. உலக பயங்கரவாத பட்டியலில் இந்தியா 14வது இடம். அடுத்த உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருக்கு. அடுத்த பேச்சு சுதந்திர குறியீட்டுல இந்தியா 24வது இடத்துல இருக்கு. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திரிபுரா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திரிபுரா தான் இந்தியாவின் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமானது செயல்படுத்தப்படுது. அது 2022 தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதாவது இப்போ
15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி பெறாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உல்லாஸ் ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. இந்த உல்லாஸ் திட்டத்தின் கீழ் முழு கல்வி அறிவு பெற்ற 3வது மாநிலமாக இப்போ திரிபுரா மாநிலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் 2 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிசோரம் தான் நம்ம நாட்டின் முதல் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம். 2வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கோவா. 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திரிபுராவை அறிவிச்சிருக்காங்க. திரிபுரால பாத்தீங்கன்னா அந்த கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது 95.6% இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது 95% மேல இருந்தாலே அந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் வந்து 100%, அதாவது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாகவும் யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்கப்படும். அந்த மாதிரி திரிபுரா 95.6% கல்வி அறிவு விகிதத்தோட நம்ம நாட்டுடைய முழு கல்வி அறிவு பெற்ற 3வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா முழுவதும் முழு கல்வி அறிவு பெற்ற நிலையை எட்டணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 2020 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படிதான் கல்வி அமைச்சகத்தின் கீழ் இந்த உல்லாஸ் திட்டம், அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், உல்லாஸ் திட்டம் அப்படின்னும் கேட்கலாம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். இந்த ஸ்கீம் வந்து 2022 தொடங்கப்பட்டது. உல்லாஸ் அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது தான் இந்த உல்லாஸ் திட்டத்தோட நோக்கம், அதாவது அதோட ஃபில் ஃபார்ம். ஸோ 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி பெறாத அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கல்வியை வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். இதோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட முக்கியமான கூறுகள் என்னன்னா அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணும். எழுத படிக்க அவங்களுக்கு தெரியணும், அடிப்படை கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி எண்ணறிவு தெரிஞ்சுக்கணும், அடிப்படை கல்வியை வழங்கணும், முக்கியமான வாழ்க்கை திறன்கள் அவங்களுக்கு வழங்குறது, தொழில் திறன்கள் வழங்குறது, தொடர் கல்வி அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உல்லாஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. இந்த உல்லாஸ் திட்டத்துல பாத்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியால அனைவரும், அதாவது வயது வந்தோர் 15 வயது நிரம்பிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா எழுத்தறிவு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. அடுத்த 3வது கேள்வி, இந்திய ஏற்றுமதி எத்தனை சதவீத வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் 6.3%. ஸோ இந்தியாவுடைய ஏற்றுமதினா நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு சரக்குகளை நம்ம ஏற்றுமதி செய்யறது, அனுப்புறது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஏற்றுமதின்னு சொல்றோம். வெளிநாடுகள்லேருந்து பொருட்களை நம்ம இங்கே வாங்கணும் அப்படின்னா அது இறக்குமதின்னு சொல்லுவோம். இப்போ இந்திய ஏற்றுமதி அப்படிங்கிறது 6.3% பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டு 2024-25ஆம் நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய மொத்த சரக்கு மற்றும் சேவைகள் ஏற்றுமதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 70 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது உலக அளவுல ஏற்றுமதிங்கிறது 4% தான் வளர்ச்சி கண்டிருக்கு. அதே காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் ஏற்றுமதியானது 6.3% வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக அளவில் அந்நிய நேரடி முதலீடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது, அதாவது அந்நிய நேரடி முதலீடுனா வெளிநாடுகள் நம்ம நாட்டில் நேரடியாக முதலீடு செய்யறது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த FDI வந்து 11% ஆனது உலக அளவில் குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அது முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடைய உலக முதலீட்டு அறிக்கை 2025 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் FDI வந்து குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்கு, முன்னேற்றத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், இந்த மொத்த அந்நிய நேரடி முதலீடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 24 இயர்ஸ்ல 85.18 லட்சம் கோடிக்கு நம்ம அந்நிய நேரடி முதலீடானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு நம்ம நாட்டில். அதுலேயும் குறிப்பா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டுமே 57.42 லட்சம் கோடி முதலீடு, அந்நிய நேரடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிகமா கடந்த நிதியாண்டுல எந்த நாடு நம்ம நாட்டில் அந்நிய நேரடி முதலீடு அதிகமா செஞ்சிருக்காங்க, எந்த நாடு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னா இப்போ இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அடுத்து 4 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கத்தோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா கூட நம்ம தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் போது அங்கேருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம் இல்லையா, அதுக்கு வரி கம்மி பண்ணுவாங்க, வரி இல்லாம பொருட்களை, ஒரு சில பொருட்களை இறக்குமதி செய்வாங்க. அதே மாதிரி நம்ம அங்கே ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா ஆஸ்திரேலியாவுக்கு, அங்கே அதே மாதிரி டாக்ஸ் இருக்காது. டாக்ஸ் இல்லாதனால அதிகமான வர்த்தகமானது 2 நாடுகளுக்கு இடையே வந்து நடைபெறும். அதை தான் தடையற்ற வர்த்தகம் சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக கூட பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையானது இப்போ இறுதிக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், இறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த ரீசன்ட் நியூஸ், நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 6.5% பதிவாயிருக்கு. அதே மாதிரி கடந்த நிதியாண்டுல, சரிங்களா, இப்போ அதே மாதிரி கடந்த நிதியாண்டுல
நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது 9.69% நாட்டிலே அதிகமான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு தமிழ்நாடு. அடுத்து நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெளிநாட்டு கடனுடைய விகிதமானது 19.1% இருக்கு. கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய பிளாஸ்டிக் ஏற்றுமதியானது 8% வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான கொஸ்டின், நம்ம காஃபி ஏற்றுமதி பத்தி நேற்று உள்ள கிளாஸ்ல பார்த்திருப்போம். காஃபில உற்பத்தி செய்யறதுல இந்தியா வந்து உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக இருக்கு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த 4வது கேள்வி, தமிழ்நாட்டில் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு %, இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 4%. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க, அதில் மாற்றுத்திறனாளிகளும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 4% பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடானது வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 பார்த்தீங்கன்னா இதுக்காக திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம்ங்கிறது 2016 இயற்றப்பட்டது. அதில் இந்த இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், சமீபத்தில் காலமான திலீப் தோஷி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிக்கெட். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் திலீப் தோஷி அவர்கள் வந்து காலமாக இருக்காரு 77 வயதுல. ஸோ இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் இடது கை ஸ்பின்னர் தான் திலீப் தோஷி. இவருடைய 77வது வயதுல இப்போ காலமாக இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சர்வதேச விளையாட்டில் இந்தியாவுக்காக 33 ஆட்டங்கள்ல 114 விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு. 6வது கேள்வி, இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது ஜூன் மந்த் நிலவரப்படி? ஆன்சர் ஆப்ஷன் பி 476 ஜிகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த நிறுவுதிறன், அந்த மின்சார உற்பத்தி நிறுவுதிறன் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு இருக்கு அப்படின்னா 476 ஜிகாவாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது இப்போ 2025 ஜூன் மாத நிலவரப்படி 476 ஜிகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2015 to 16 பார்த்தீங்கன்னா, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இது 305 ஜிகாவாட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ அது 476 ஜிகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. இதுல கிட்டத்தட்ட பாதி, இப்ப 476 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறன் வந்து நம்ம இந்தியா கொண்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதி, அதாவது பாத்தீங்கன்னா 49% வந்து நம்ம புதைப்படிம எரிபொருட்கள் அல்லாத, புதைப்படிம மூலங்கள் அல்லாத மூலங்கள் மூலமாக நம்ம மின்சார உற்பத்தி திறன் வந்து கொண்டிருக்கு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையங்கள் மூலமாக நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறதா நம்ம சொல்றோம். புதைப்படிம எரிபொருள் அல்லாத மூலங்கள் மூலமாக இப்போ நம்ம என்ன பண்றோம், கிட்டத்தட்ட பாதி 49% மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கான திறனை இந்தியா பெற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 235.7 ஜிகாவாட் வந்து புதைப்படிம எரிபொருள் மூலங்கள் அல்லாததுலேருந்து நம்ம உற்பத்தி செய்கிறோம். அப்போ புதைப்படிம மூலங்கள் உள்ளிட்ட சோர்ஸ் மூலமாக நம்ம எவ்வளோ உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50.52%, 240 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையங்கள்லேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். இது தவிர்த்து புதைப்படிம மூலங்கள் அல்லாததுலேருந்து நம்ம 235.7 ஜிகாவாட். இதில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல், அதை தான் சொல்றோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா 226.9 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டிருக்கு இந்தியா. அடுத்து மீதம் பாத்தீங்கன்னா 8.8 ஜிகாவாட் அளவுக்கு அணுசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறனானது இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமா 476 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை வந்து இந்தியா கொண்டிருக்கு இப்போ ஜூன் மாத நிலவரப்படி. 7வது கேள்வி, பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்திடமிருந்து நாகாஸ்ரா 1R ட்ரோன்களை வாங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ SDL. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ SDL அப்படிங்கிற STAL நிறுவனத்துலேருந்து நாகாஸ்ரா 1R அப்படிங்கிற தற்கொலை படை ட்ரோனை வந்து வாங்க போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சகம். ஸோ கவனிங்க, SDAL அப்படின்னா இது நாக்பூரை தலைமையிடமாக கொண்டுதான் SDAL செயல்படுது. அதாவது சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட், அதான் நம்ம ஷார்ட்டா SDAL சொல்றோம். SDAL அப்படிங்கிறது SIIL, அதாவது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடைய துணை நிறுவனம் தான்
SDAL. இந்த SDAL நிறுவனத்துக்கிட்டே தான் நாகாஸ்திரா 1R அப்படிங்கிற தற்கொலை படை ட்ரோனை வாங்குறதுக்கு இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை ட்ரோனை வாங்க போறாங்கன்னா 450 ட்ரோன்களை வாங்க போறாங்க. எவ்வளோ கோடிக்கு அப்படின்னா 158 கோடிக்கு. நாகாஸ்திரா அப்படிங்கிறது தற்கொலை படை ட்ரோன் பார்க்குறோம். இது எப்படி செயல்படும்னா, இந்த ட்ரோன் வந்து ஒரு இலக்கை நோக்கி நம்ம செலுத்தும் போது அந்த ட்ரோனும் வெடிச்சு அந்த இலக்கையுமே வந்து அழிக்கக்கூடிய வகையில தான் இந்த நாகாஸ்திரா அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் SDAL நிறுவனத்துக்கிட்டே இப்போ பாதுகாப்பு அமைச்சகம் பை பண்றாங்க. அடுத்து 8வது கேள்வி, உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 25th ஜூன். ஸோ ஜூன் 25ஆம் தேதி தான் இந்த உலக வெண்புள்ளி நோய் தினம், அதாவது விட்டிலிகோ டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது என்னன்னா, இப்போ நம்ம தோல்ல அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெண்புள்ளிகளானது இருக்கும். ஏன் அந்த இடத்துல வெண்புள்ளிகள் இருக்கு அப்படின்னா, அந்த தோல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மெலனின் வந்து கம்மியா இருக்கிறதுனால தான் அந்த அதாவது கருப்பு கலர் கொடுக்கறதானே மெலனின் குறையிறதுனால அங்கே வெண்மையாக தோல் வந்து மாறிடுது. ஸோ அங்கங்கே வெள்ளை கலர்ல பார்த்தீங்கன்னா புள்ளியா இருக்கும் வெண்புள்ளிகள். இதுதான் வெட்டிலிகோன்னு சொல்றோம். இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, இனோவேஷன் ஃபார் எவ்ரி ஸ்கின் பவர்டு பை AI. இனோவேஷன் ஃபார் எவ்ரி ஸ்கின் பவர்டு பை AI அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். 9வது கேள்வி, உலகளாவிய அமைதி குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 115வது இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டுல இந்தியா வந்து 115வது இடத்தை பிடிச்சிருக்கு. யார் வந்து இந்த உலகளாவிய அமைதி குறியீடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் IEP அப்படிங்கிற நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 163 நாடுகளுக்கான பட்டியல் இது. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது 19வது பதிப்பு. இந்த அமைதி குறியீட்டில் இந்தியா 115வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ மொத்தமாக எத்தனை இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த பீஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 23 இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. உலக மக்கள் தொகையில் 99.7% பேரில் ஆய்வு செஞ்சு தான் 13 இண்டிகேட்டர்ஸ் தொடர்பாக ஆய்வு செஞ்சு தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 115வது இடம், மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 2.229 புள்ளிகளை பெற்று இந்த இடத்த பிடிச்சிருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா 116வது இடத்துல பின்தங்கி இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு தரவரிசை இப்போ கூடியிருக்கு இந்தியா. ஐஸ்லாந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் வந்து அயர்லாந்து, தேர்ட் பிளேஸ் வந்து நியூசிலாந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், 2025ஆம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா 85வது இடம். ராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல இருக்கு. ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியா 96வது இடத்துல இருக்கு. மகிழ்ச்சி தரவரிசையில் 118வது இடம். ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு 2023ல் 130வது இடத்துல இந்தியா இருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா 1980 கோடியில் ட்ரோன், ரேடார், இடைமதிப்பு அமைப்புகள், குறுகிய தொலைவு ரேடார், இரவுல இலக்கு அடையாளம் காணக்கூடிய துப்பாக்கி, இந்த மாதிரியான பாதுகாப்பு தளவாடங்களை வாங்குறதுக்கான முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்தியா புறக்கணிக்கப்பட்ட வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்ட் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா பிரேம் பிரகாஷ் என்பவர். நெக்ஸ்ட், சீனாவுடைய கிங்டாவோ அப்படிங்கிற நகரத்தில் பார்த்தீங்கன்னா SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இதில் பங்கேற்பதற்காக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சீனாவுக்கு சென்றிருக்காங்க. அடுத்து இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடைபெற்று வருது இல்லையா, இதை போர் நிறுத்தம் செய்வதற்காக இந்த 2 நாடுகளும் ஒப்புதல் அளிச்சிருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 11 கிளாஸ் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ரெக்கார்டட் வீடியோ, லைவ் கிளாஸு ப்ளஸ் PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 ஃபீஸு 1 இயர்க்கான லைவ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும் போதும், ரெக்கார்டட் வீடியோவும் போதும் அப்படின்னா 500 ஃபீஸு. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். குரூப் 4க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதி வந்து குரூப் 4க்காக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு டெஸ்ட், ஒரு 10 டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும், அட்டன் பண்ணுற மாதிரி. அதுக்கு ஃபீஸ் வந்து 200 ஒன்லி. ஸோ ஜூலை 4 பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 படிக்கிறவங்களுக்காக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஜிஎஸ் பேட்ச் வந்து போடுறோம். அதுக்கு ஃபீஸ் வந்து 500 ரூபி. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 99வது இடம். இந்தியாவின் 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திரிபுரா. இந்திய ஏற்றுமதி எத்தனை சதவீத வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் 6.3%. தமிழ்நாட்டில் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு டேஷ் சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4%. சமீபத்தில் காலமான திலீப் தோஷி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிக்கெட். இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 476 ஜிகாவாட். பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்திடமிருந்து நாகாஸ்திரா 1R ட்ரோன்களை வாங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ SDAL. உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 25 ஜூன். உலகளாவிய அமைதி குறியீடு 2025இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 115வது இடம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.